Hi, hello and welcome back to my channel. This is MKS Irish Vibes. வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களில் நிறைய பேர் அயர்லாந்து வரலாம் அப்படின்லாம் இருப்பீங்க. அயர்லாந்து வர்றதுக்கு முன்னாடி அயர்லாண்டில் வந்து என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் அயர்லாண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்குமா, அப்புறம் இந்த ஊரில் வந்து ஹெல்த் கேர் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ ஆகுது, அந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸ் அபவுட் அயர்லாண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் விஷயங்கள் அயர்லாண்டை பற்றி நான் ஃபேஸ் பண்ணது அண்ட் இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதை வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இப்போ ரீசெண்டாக ஆட் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஆப்பன்ஹைமர் மூவிக்காக கீலியன் மர்ஃபி வந்து வாங்கியிருந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஐரிஷு, கார்க்கில் தான் பிறந்து வளர்ந்தார். அவர் படித்த ஸ்கூல் தான் இது, பிரசன்டேஷன் காலேஜ். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெல்த் கேர் சிஸ்டம் இன் அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்டில் ஹெல்த் கேர் சிஸ்டமை மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா HSE, ஹெல்த் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸில் லைக் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. இப்போது மேஜராக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த HSE. ஸோ HSEயில் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து 5000 மெம்பர்ஸை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு வந்து ஃபண்டிங் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. பட் இங்கே வந்து தேவை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2000, ஸோ 7000 மெம்பர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட் பத்தலை. ஸோ இப்போது கரண்ட்டாக லாஸ்ட் இயர் 2023 நவம்பர்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக ஆள் நிறைய தேவைப்படுறாங்க. பட் இவங்ககிட்ட ஃபண்ட் இல்லாதனால அவங்களால ஹையர் பண்ண முடியல. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு ஆளுங்க வந்து இந்த வருஷம் அவங்களால ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹாஸ்பிட்டலில் டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஆட் ஆகிட்டே போச்சு. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000-6000 பேர் பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6000 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு இயரிங் டெஸ்ட் பண்ணோன்னா ஒரு 5000 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. உங்களால் ஆள் எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து இப்போ எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பாயின்மெண்ட் போடுறேன் அப்படின்னா ஒரு HSE ரிலேட்டட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது. 1 இயர், 1.5 இயர், ஸோ 18 மந்த்ஸு, 13 மந்த்ஸு, 14 மந்த்ஸ், அந்த மாதிரி 1 இயருக்கு மேலே வெயிட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு GP, ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர், ஒரு ஃபிசிஷியனை வந்து, ஒரு டாக்டரை வந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் மினிமம் 100 யூரோஸு, மேக்ஸிமம் 300-400 யூரோஸ் பர் விசிட். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வந்து 200-300 அந்த மாதிரிலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய அந்த அவைலபிலிட்டி அதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும். ஸோ இப்போது நான் ஒரு இடத்துல இப்போது டெம்பரரியாக ஒரு ஆடியாலஜிஸ்ட்டாக இருக்கேன். இங்கேருந்து நான் வந்து ஒரு குழந்தைய வந்து மிடில் இயரில் வந்து ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ENT பாருங்கன்னு அனுப்பி விட்டேன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 8 to 9 மந்த்ஸ் ஆகுது. ரொம்ப அர்ஜென்ட்னா ஏதாவது ஸ்லாட் வரும்போது மாற்றி கொடுக்குறாங்க. பட் அவங்க ஒரு தடவை அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு 250 யூரோஸ் வந்து அவங்களுக்கு ஆகும். அதே மாதிரி அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது காசு வந்துடும் சொல்லுவாங்க.
பட் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படியும் நான் கேட்டேன். 50 euros 60 euros அவுட் ஆஃப் 250 ஒரு 50-60 euros பேக் ரிட்டர்ன் வரும், அவ்வளோதான். ஸோ ஹெல்த் கேரு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து டாக்டரை மீட் பண்ணோன்னா தெருவுக்கு தெருவு இப்போலாம் கிளினிக் போட்டு எல்லாமே இருக்காங்க, அழகாக போய் மீட் பண்ணிடுவோம், பார்த்துருவோம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டாக உடனே தேவைப்படும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த பர்டிகுலர் இதுவுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ செகண்டு பெரிய நெகட்டிவ் அபவுட் அயர்லாண்ட் அப்படின்னா அக்காமடேஷன். ஏன் அப்படின்னா இப்போது யூரோப்பில் வந்து இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. எந்த கண்ட்ரிலையுமே நீங்கள் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா பர் மந்த் அப்படின்னா ஒரு 400 யூரோஸ்க்கு கம்மியாக தான் ஆகும். 400ங்கிறது வந்து 400 வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அக்காமடேஷன் தான் மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். பட் அயர்லாண்டில் மினிமம் 600 இருந்தால் தான் நம்மளுக்கு ரூமே கிடைக்கும். அண்ட் இப்போது வார் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிறனால நிறைய இமிக்ரெண்ட்ஸ் வந்து இங்கே அயர்லாண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. உக்ரைன் பீப்புள் மட்டுமே ஒரு 98,000 பீப்புள் வந்து அயர்லாண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்லேருந்து அக்காமடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருந்த வேக்கன்சி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிட்டு புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு புது அக்காமடேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அக்காமடேஷனில் ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது இங்கே. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸ் அக்காமடேஷனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. 600 யூரோஸ் வந்து மினிமம் தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ரூம் வந்து ஒரு ஹவுஸில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 600 யூரோஸ் மினிமம் உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதுக்கு கம்மியாக வந்து கிடைக்காது. சில பேர் வந்து ஷேர் பண்ணி இருப்பாங்க அதை விட கம்மியாக, பட் அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சொல்லலாம், எனக்கு வந்து 400 யூரோலேயே அக்காமடேஷன் இருக்குது, நான் 300 தான் பே பண்ணுறேன் அப்படின்லாம். அதில் வந்து ரியாலிட்டி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரூமில் டபுள் காட் பெட்டில் வந்து 2 பேர் ஷேர் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் அது ஒரு லக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ லக் வந்து எல்லாருக்குமே இருக்காது. நம்ம அந்த லக் ஃபேக்டரையே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்காமடேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இங்கே வந்து அதுக்கு ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுலேயும் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. ஸோ அயர்லாண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து வராங்க. இப்போது இந்தியாவிலேருந்து நம்ம வரோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs 25 lakhs அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரோம். ஸோ இங்கே வந்து படித்தா உடனே எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இப்போது ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அதில் 3 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ். நீங்கள் எந்த ஃபீல்டாக எடுத்துக்கிட்டாலும் ஹெல்த் சயின்சஸ், இப்போ அலைட் ஹெல்த் சயின்சஸ் அதை விட்டுட்டு மற்ற எந்த ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் 10ல் 3 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அதுதான் உண்மை. இப்போது இதுக்கு வந்து நீங்கள் வந்து உண்மையான ஸ்டேட்டஸ் எப்படி, உங்கள் பர்டிகுலர் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது, நான் உள்ளே வரலாமா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் நீங்கள் வந்து இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரியல் ஸ்டேட்டஸ் தெரியும். ஒருத்தர் 2 பேர் சொல்கிறத வச்சு நம்ப முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது ஃபேஸ்புக்கிலலாம் வந்து இந்தியன்ஸ் இன் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90,000 பீப்புள் இருக்கிற மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு பாருங்கள், இப்போது ஃபைனான்ஸ் எப்படி இருக்குது, இல்லை ஐடி ஃபீல்டு எப்படி இருக்குது, வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதில் கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்கள் பாருங்கள். நானும் இப்போது முன்னாடி நான் பார்த்த ஒரு போஸ்ட்டில் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒவ்வொரு சீனியர்ஸ் முன்னாடி வந்திருந்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்திருந்தவங்க, அவங்களுக்கு வேலை கிடச்சிதா, அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி, அதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கில் இந்தியன்ஸ் இன் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன் ஒருத்தர் வந்து ஒரு கொயரி போட்டிருந்தார். ஸோ மாஸ்டர்ஸ் படித்து முடிச்சுட்டு நான் ஜாப் தேடுறேன்னா எனக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, 2 வருஷத்துக்கு கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்துன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. செகண்ட் கமெண்ட்டில்
டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வரீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் டு கெட் அ ஜாப் அப்படின்னு போட்டிருக்காங்க, வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் MBA எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பண்ணி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரினிட்டி, UCT, DCU அந்த மாதிரி பெரிய காலேஜை சூஸ் பண்ணுங்கள், சின்ன காலேஜில் போய் படிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே வந்து ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வச்சுருக்கீங்க அதை பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னொருத்தவங்க வந்து ஜாப் மார்க்கெட் இஸ் ரியலி பேட் ஈவன் ஆஃப்டர் 3 years. ஸோ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸோடு வர்றது பெட்டர் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து டிபிஎஸ்சில் வந்து மாஸ்டர்ஸ் இன் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் வந்து நான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து படிக்க வரேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து நோ ஜாப்ஸ் ஃபார் ஃபாரினர்ஸ் இன் ஃபைனான்ஸில் வந்து சுத்தமாக ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஸ்மார்ட் பர்சனாலிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தான் வேலை வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஓவராலாக ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்தீங்கன்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஜாப் கிடைக்கிறதுக்கு, அதுதான் எல்லாரும் சொல்கிற கமெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 10 பேர் வந்தால் 3 பேருக்கு தான் கிடைக்குது, மற்ற 7 பேர் ரிட்டன் சும்மா வேலை கிடைக்காமையே போயிடுறாங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் அபவுட் அயர்லாண்ட் அப்படின்றதுல நெக்ஸ்ட்டு என்ன நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மெயினாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பஸ்ஸு வந்து நீங்கள் டப்ளினை தவிர எந்த கவுண்டியில் இருந்தாலுமே, இப்போ கார்க்கில் இருந்தாலும் சரி, லிமரிக்கில் இருந்தாலும் சரி, பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சின்றது ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி அப்படின்னா, இப்போது மார்னிங் வந்து காலேஜ்லாம் ஓப்பனில் இருக்கும் அப்படின்றனால அந்த டைம் ஃப்ரீக்வன்சி நிறைய வச்சுருப்பாங்க. மத்தியானம் டைம்லலாம் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு எவ்ரி ½ an hour ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ½ an hour அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பஸ்ஸுக்கு ½ an hour வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதுலேயுமே சில டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ½ an hourன்றது வந்து 1 hour ஆயிரும். சில டைம் 2 பஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1.5 hour. இப்போது நான் வந்து டப்ளினில் வந்து இப்போ என் தம்பி கூட இருந்தப்போ இப்போ ஒரு சிட்டி சென்டர் நான் போனோம் அப்படின்னா எவ்ரி 5 minutes இல்லை எவ்ரி 6 minutes இல்லை எவ்ரி 2 minutesக்கே வந்து பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டக்குன்னு ஏறி போயிடலாம். பட் அதுவே நான் வந்து கார்க்கில் இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்து என் காலேஜுக்கு வந்து போகிறப்போ எனக்கு அவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா பாதி நாள் நான் சைக்கிளில் போயிட்டேன், நடந்து போயிடலாம், இல்லைனா பஸ்ஸில் போயிருக்கேன். பட் பெருசாக வெயிட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. பட் இந்த காலேஜ் தவிர, அது காலேஜ் இல்லாமல் மற்ற டைம் வெளில நான் போகிறேன் அப்படின்னா 46 minutes வெயிட்டிங் டைம் காட்டும். அவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணியும் பஸ் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 தடவை 2 தடவைன்னு இல்லை, அது வந்து ஒரு 6-7 தடவை. ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா டிஸப்பியர் ஆயிரும். இங்கே வந்து இப்போ பஸ்ஸு நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா நம்ம போய் நின்றோன்னா பஸ்ஸு வரும்னு வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்தியாவிலலாம். பட் இங்கே வந்து அதுக்காக வந்து சில ஆப்ஸ் இருக்குது. ஸோ TFI டிரான்ஸ்போர்ட் ஃபார் அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க இதில் வந்து பஸ் எங்கே வருது ஏது வருது அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணலாம். ஸோ நம்ம அதுலேயே மானிட்டர் பண்ணாலும் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து இவ்வளோ மினிட்ஸில் வந்து பஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் நம்ம அதை பார்த்து வெயிட் பண்ணாலுமே சடனாக வந்து டிஸப்பியர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருப்போம். பட் டிஸப்பியர் ஆயிரும், வரவே வராது. சில டைம் வந்து ஒரே நேரத்தில் 2 பஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் கூட நிறைய நடக்கும். ஸோ வந்து உடனே கார் வாங்கிடலாம், கார் வாங்கிட்டோன்னா டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்காது அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் காருக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் ரொம்ப கம்மிலாம் இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கார் வாங்குறீங்கனாலும் காருடைய செலவை விட வருஷத்துக்கு வருஷம் அதுக்கான இன்சூரன்ஸ் செலவு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ அதுவுமே நீங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வரும்போது கார் அப்போ வாங்கவே முடியாது. மேபி நீங்கள் எந்த ரிச் ஃபேமிலியிலேருந்து வரீங்கன்னா மேபி நீங்கள் வாங்கலாம். பட் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி ஃபேமிலிக்காக சொல்கிறேன். ஸோ கார் வந்து உடனே வாங்கிட மாட்டீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. இப்போது சைக்கிள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போது TFI சைக்கிள்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னா அதை அக்சஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் இருக்குது. ஓன் சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா பங்க்சர் ஆகிற பிரச்சனையும் இருக்குது. ஒவ்வொரு பங்க்சருக்கும் 15 euros கொடுக்குற மாதிரி இருக்கும்.
பஸ்ஸு டப்ளினை விட்டு நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அயர்லாண்டுடைய நெகட்டிவ் திங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அயர்லாண்டுடைய வெதர். ஸோ அயர்லாண்டுடைய வெதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுந்துச்சு பார்த்திங்கன்னா மழை பெய்யும், மதியானம் பார்த்திங்கன்னா மழை பெய்யும், வெயில் காலம் சம்மரில் பார்த்திங்கன்னா மழை பெய்யும், மழை காலத்துலேயும் மழை பெய்யும், எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இங்கே வந்து இருந்து இது வரைக்கும் ஒரு 9 months ஆகிருக்கு. இந்த 9 monthsல செப்டம்பர் வரும்போது ஸ்டார்டிங் நல்லா வெயில் இருந்துச்சு. இந்தியாவில் என்ன கிளைமேட்டில் இருந்து நான் வந்தனோ அதே கிளைமேட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அந்த கோல்டு ஃப்ரீஸ் இருக்கும், அதாவது சில்லுன்னு காற்றடிக்கிறது மட்டும் இருக்கும். மற்றபடி இந்தியாவில் என்ன கிளைமேட் இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக 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 டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டே போச்சு. ரொம்ப மினிமம் டெம்பரேச்சர் போனதுன்னு பார்த்தீங்கன்னா -4 degree வரைக்கும் போச்சு. ஸோ அப்போலாம் வந்து கைக்கும் க்ளவுஸ் போட வேண்டியது இருந்தது, ஜாக்கெட் போட்டு தான் சுற்றுற மாதிரி இருந்துச்சு. செப்டம்பர் எண்டில் இருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்குமே இதுதான் நிலமை. ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு தான் சுற்றுவோம். இந்தியாவில் வந்து நான் ஃப்ரீயாக ஒரு டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அழகாக செப்பல் போட்டு வெளில போயிட்டு இங்கே வந்து இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வெளில போக முடியும். ஸோ நீங்கள் மறந்துட்டு ஷூ போட்டுட்டு ஜாக்கெட் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா வெளியில் வந்து குளிர் தாங்க முடியாமல் மாட்டிப்பீங்க. வெதர் நல்லா இருக்கேன்னு நினச்சிருவீங்க. வெதர் வந்து ஒரு நாளைக்கு 4 different types ஆஃப் வெதர் வந்து மாறும். லைக் மார்னிங் வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வரும், திடீர்னு குளிர் காற்று அடிக்கும், விண்டு ரொம்ப அதிகமாகிடும், அதுக்கப்புறம் வந்து குளிர ஆரம்பிச்சிடும். ஸோ விண்டு வந்துடுச்சுனாலே அந்த டெம்பரேச்சரும் வந்து திடீர்னு மாறிடும். கொஞ்சம் இப்போது அரௌண்ட் 8 degree இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விண்டு வருது அப்படின்னா டக்குன்னு 3 degreeக்கு வந்து ஃபால் ஆகிடும். அப்புறம் திடீர்னு மழை வரும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் மழை வரும்போது நம்ம இந்தியாவிலலாம் வந்து இடி இடிக்கும், மின்னல் மின்னும், அதெல்லாம் இருக்கும்ல. இங்கே வந்து இடியும் இடிக்காது, மின்னலும் மின்னாது, பட் சும்மா மழை பெய்யும். ஸ்னோ இந்த வருஷம் ஆக்சுவலாக டப்ளினில் இருந்துச்சு, கார்க்கில் இல்லை. ஸோ ரொம்ப ரேராக வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி இருக்கும். நான் கார்க்கில் இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு அரௌண்ட் 1 o'clock நைட்டு வந்து ஸ்னோ இருந்துச்சு, ஒரு 1/2 hour அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரேராக பார்க்கலாம். பட் ரொம்ப எப்போவுமே இருக்கும் அப்படின்லாம் இல்லை. பட் டெம்பரேச்சர் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி வந்து இருக்காது. நான் இப்போது சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சென்னையில் வந்து 22 degree 21 degree போச்சுனாலே குளிர் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மக்கள் இருப்பாங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் தொடுற டெம்பரேச்சரு அந்த 21 22 degree தான், அதுக்கு மேலே போகல இது வரைக்கும். ஸோ டெம்பரேச்சருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கும் ரெடி ஆகிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடி ஆல்ரெடி 100 euros வந்து சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே பெருசாக செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்னா 100 euroல வந்து சர்வே பண்ணிக்கலாம். பட் அதுவுமே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதை பொறுத்துலாம் வேரி ஆகும். ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ரெண்ட்டு விட்டுட்டு மற்ற செலவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200 சில டைம் 300 வரைக்கும் போகும். இதுவே நீங்கள் டாக்டரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது, ஏதாவது டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது 500-600 euro கூட வந்து போயிடலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அயர்லாண்டில் வந்து அதிகம். இப்போ நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மினிமம் 10லேருந்து 15 euros, அது ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஸோ பிரியாணிக்கு 15 euros ஆகும். அதே மாதிரி தோசை சாப்பிட்ணுன்னா 10 to 15 euros அதே ரேட்டு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 பேர் சாப்பிட போகிறீங்கன்னா 20லேருந்து 30 euro வந்து ஒரு டைமில் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் வைஸு அயர்லாண்டில் அதிகம். நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணாலும் சேவ் பண்ணல அப்படின்னா அப்படியே கையிலேருந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து யோசிப்பீங்க, எனக்கு வந்து ஓகே 40,000 euros per annum வந்து கிடைக்குது. ஸோ இந்தியாவில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா இங்கே அதை விட 30 லட்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே இங்கே வந்து நான் போனேன்னா நிறைய சேவ் பண்ண முடியும். பட் நீங்கள் இந்தியாவில் வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா ரெண்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க, சாப்பாடுக்கு செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க, பெரிய எக்ஸ்பென்ஸ் இருந்திருக்காது, நீங்கள் வெளில சுற்றுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் தான் செலவு பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே வந்தீங்கன்னா வெளியில் சுற்ற மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, காசு ரொம்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரெண்ட்டு, ஃபுட்டு இது எல்லாத்துக்குமே கொடுப்பீங்க. கடைசியில் கையில் நிற்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் நிற்கும். ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேலரிக்கு வந்து டேக்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இப்போது 20,000 euros நீங்கள் per annum earn பண்ணுறீங்கன்னா இவ்வளோ % டேக்ஸு, 40,000னா இவ்வளோ, 48 வரைக்கும் இவ்வளோ,
அதுக்கப்புறம் 60,000 தான் இவ்வளோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சேலரி ரேஞ்சுக்கு வந்து லிமிட் இருக்குது. ஸோ 20% 40% இருக்கும். இப்போது நீங்கள் வந்து 50,000க்கு மேலே வந்து உங்களுக்கு சேலரி அப்படின்னா, ஆனுவல் சேலரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 40%, அப்புறம் பிஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு 5%, கிட்டத்தட்ட 45% வந்து எடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய சேலரியில் 40% இல்லை 45% வந்து டேக்ஸ்க்கு போயிடும். அதை வந்து கழிச்சிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்கள் கையில் வர சேலரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்தியாவில் இப்போ நான் அமேசானில் வந்து ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுறேன்னா சேம் டே டெலிவரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் இங்கே அயர்லாண்டில் Amazon.ie அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு டெடிக்கேட்டட் வெப்சைட் ஃபார் அயர்லாண்ட் அமேசானில் இருந்து கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி மற்ற வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, பட் ஸ்டில் சேம் டே டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. இப்போது இங்கே வந்து டெமூன் இருக்குது, ஷைன் இருக்குது, Amazon.uk, அதாவது யூகேலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு வரலாம். அயர்லாண்டுக்கான அமேசான் சைட் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் எதில் ஆர்டர் பண்ணிங்கனாலும் மினிமம் 4 டேஸு, மேக்ஸிமம் 1 month 2 month அப்படிலாம் கூட ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்ணுறேன்னா அந்த ஷர்ட் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறேன்னா யூகேலேருந்து வரும். டெமு அலிபாபாலெலாம் ஆர்டர் பண்ணேன்னா நேராக அது வந்து சைனாலேருந்து வரும். டெமுவில் வந்து ஒரு 7 to 10 டேஸில் வந்துடும். அமேசானில் 4 to 7 days அந்த மாதிரி வந்துடும். அலிபாபாவில் 1 month அந்த மாதிரி ஆகிடும். ஸோ சேம் டே டெலிவரி ஆப்ஷனை வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எது வாங்கணுன்னாலும் இன்ஸ்டோர் போனீங்கன்னா தான், அர்ஜென்ட்டாக வாங்கணும் அப்படின்னா கிடைக்கும். எனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் விஷயமாக ஃபீல் ஆச்சு. அந்த புதுசில் ஃபுல் டைம் ஜாபு அயர்லாண்டில் கிடைக்கிறது கஷ்டம், நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து உடனே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் வந்து தவறான விஷயம். பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது வந்து இருக்கும், உடனே கிடச்சிடாது. நீங்கள் செப்டம்பர் டைமில் உள்ளே வரும்போது ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்டம்பர் இன்டேக்கில் தான் வருவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்கோ உடனே ஃபில் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சவங்க லோக்கலைட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க பார்ட் டைம் இடத்துலையுமே. ஸோ இப்போது ஐரிஷ் ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ நீங்கள் வந்து யூசிடி வரீங்க இல்லை யூசிசி வரீங்கன்னா ஐரிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்களுமே பார்ட் டைமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. அவங்க வந்து 40 hours 50 hours கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு போயிடும், நம்மளுக்கு வந்து கடைசியாக தான் இருக்கும். ஸோ பார்ட் டைம் வந்து உடனே கிடைக்கிறது வந்து சொல்ல முடியாது, அது வந்து நம்ம லக்கை பொறுத்து இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்ட் டைம் பண்ணிவிட்டு பார்ட் டைமில் இருந்து வர்ற காசில் நம்ம வாங்கின லோனெல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு பிளான்லாம் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் பார்ட் டைமில் 20 hours மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 euro தான் ஒரு மாதம் வந்து earn பண்ண முடியும். நீங்கள் ரூம் வந்து ரொம்ப சீப்பாக 400 euros வந்து புக் பண்ணிட்டீங்க. ஃபுட்டு வந்து உங்களுக்கு 100 to 200 தான் ஆகுது. எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே, அதாவது டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து 200 தான் ஆகுது. ஸோ 600 நீங்கள் earn பண்ணுறீங்கன்னா 400 euros தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். இது த பெஸ்ட் கேஸ் செனாரியோ, அதாவது உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு உடனே அண்ட் 20 hours உங்களால் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியுதுன்ற பட்சத்தில் தான் இந்த 1000 euro நான் சொல்கிறது. ஸோ 400 euro நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறது, இல்லை நீங்கள் வெளில போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி செலவுக்காக கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுல கொஞ்சம் தான் சேவ் பண்ண முடியும். அதுவே உங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு என்னால் வந்து ஈஸியாக வந்து அடைச்சிட முடியும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணியே அப்படின்ற மைண்ட் செட் வந்து வச்சுக்காதீங்க. ஃபுல் டைம் வேலை கிடச்சா மட்டும்தான் உங்களுடைய ஃபுல் லோனை வந்து உங்களால் ரீபே பண்ண முடியும் அப்படின்ற தாட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். டேட்டா சயின்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரியாது, ஹெல்த் கேரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இல்லை அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் படித்தவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நீங்கள் வந்து பெட்டர் கான்டாக்ட் பண்ணுறது வந்து
என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த கோர்ஸ் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எங்கள் காலேஜில் யூனிவர்சிட்டி காலேஜ் கார்க் அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் கார்க்கு வந்து லிங்க்டின் பேஜ் வந்து இருக்குது. அந்த லிங்க்டின் பேஜில் உங்கள் பர்டிகுலர் கோர்ஸ் இப்போ டேட்டா சயின்ஸ்னு எடுத்துக்கலாம். டேட்டா சயின்ஸ் படித்த சீனியர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் அவங்களுடைய ஹோம் பேஜில் அலுமினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அலுமினை ஆப்ஷனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2023-22 ஒவ்வொரு வருஷம் பாஸ் அவுட் ஆன இந்த காலேஜில் படித்த அந்த சீனியர்ஸுடைய ப்ரொஃபைல்ஸ்லாம் அதில் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சா இல்லை அவங்க பேட்ச்மேட்ஸ்க்கு வேலை கிடச்சிருச்சா அந்த மாதிரி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் அண்ட் அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. சும்மா எதுவும் தெரியாமல் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, அவன் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு எனக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான், ஸோ அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் சின்ன ஒரு ரிசர்ச், ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 hour ஒரு சின்ன ரிசர்ச் எஃபர்ட் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கான நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இந்த கோர்ஸ் வந்து ஒர்த்தா இல்லையா, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உடனே வேலை கிடைக்குமா, கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ சேலரி இருக்கும், எவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ பேர் ரிட்டர்ன் போயிருக்காங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கல, டெஃபினட்டாக கிடைக்கல. 10ல் 3 பேருக்கு தான் கிடைக்குது, 7 பேர் ரிட்டர்ன் போகிறாங்க. ரிட்டர்ன் போகிறவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் யாருக்குமே தெரியாது, யாரும் அது வெளில சொல்ல மாட்டாங்க. இப்போது படித்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் வந்து கிரிட்டிக்கல் ஸ்கில் ஜாப் தான் தேட போகிறேன் அப்படின்னு இருக்கும். ஒரு வருஷத்தில் வேலை கிடைக்கல அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து எனக்கு ஜென்ரல் ஸ்கில்லில் வேலை கிடச்சா கூட போதும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 இயர் ஸ்டே பேக் விசா ஃபுல்லாகவே அவங்க வந்து இப்போ பார்ட் டைம் பண்ணுற மாதிரி ஃபுல் டைம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணிவிட்டு அப்பா இவ்வளோ காசு வந்துருச்சு அந்த மைண்ட் செட்டில் வந்து ரிட்டர்ன் போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதான் சொல்கிறேன், 10ல் 3 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ண ஃபீல்டு ஒரு நல்ல ஃபீல்டு, நல்ல ஸ்கோப் இருக்குது, எனக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அயர்லாண்டில் சீரியஸாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல பிளேஸ்லாம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடச்சிருச்சுன்னா உங்கள் ஓன் பிஸ்னஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஐரிஷ் சிட்டிசன் ஆகிட்டீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு கரெக்டான ஒரு ஃபீல்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. இங்கே வர்றவங்க ஸ்டூடெண்ட்ஸாக வர்றவங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வராங்க. அப்படி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வந்துட்டு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம சில பேர் லோன் எடுத்துகிட்டு வர்றவங்களுக்குலாம் அந்த லோனை ரீபே பண்ண முடியாமல் எதுவுமே ஆன் பண்ணாமல் ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவ்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஒரு அவேராக இருப்பாங்க, லைக் ஒரு பெரிய அவேர்னஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. டிமோட்டிவேட் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இங்கே அயர்லாண்டில் கிட்டத்தட்ட 9 months இருந்திருக்கேன். நிறைய பேர் வர்றவங்கள பார்த்துருக்கேன், போகிறவங்கள பார்த்துருக்கேன், என்ன ரீசன்னால பார்த்துருக்கேன். ஸோ அந்த விஷயம்லாம் ஓரளவு தெரிஞ்சதுனால எல்லாருக்கும் அந்த அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.